ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஆஜியோ குர்த்தி கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே நிறைய குர்த்திஸ் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ சில குர்த்திஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 குர்த்திஸ் கிட்ட வந்து வாஷ் பண்ண போட்டிருந்தேன். ஸோ அதனால் அதை வந்து வீடியோவில் வந்து காமிக்கலை. ஸோ குர்த்திஸ் வந்து இதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி வேர் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ண அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்தில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் குர்த்திஸ் வந்து எப்படி இருக்குது, அதோட மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரிவ்யூ வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர் குர்த்தி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒயிட்டில் வந்து டார்க் ப்ளூ கலரில் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குர்த்திஸ் வந்து வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் இதில் காமிக்கிற கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாடல் தான் இருக்குது. நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து 3/4 தான் வரும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச குர்த்திஸ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ சில குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டிஷர்ட்டுமே வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் டெலிவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாமே டெலிவரி ஆனதும் கண்டிப்பாக அதோட வீடியோவுமே போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் தான். இதில் வந்து ஃபுல்லாகவே கோல்டு கலரில் ஒரு பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆஜியோலே வந்து ஒரு லெகின் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெகின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லெகின் மாதிரி இருக்காது, ஒரு ஷைனிங் லுக்கோட இருக்கும். ஸோ அதை வந்து வீடியோவில் வந்து நான் காமிக்கலை, இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் பிராண்டு தான். நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாங்கும்போது ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஷார்ட்டான ஸ்லீவ் வந்து உள்ளே வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 2 பட்டன்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மீதி உள்ள பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பேலன்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. பேக்லேயும் வந்து சேம் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக் வந்து நமக்கு க்ளோஸாக தான் வரும். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டான ஸ்லிட் மாதிரி வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஸ்லிட் இருக்குது. ஸோ இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தான் நம்ம வாஷ் பண்ணாலும் கலர் எதுவுமே ஃபேடாகவே செய்யாது. ஸோ அதுக்கப்புறம் மாடலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாடலுமே உங்களுக்கு போகாது, எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவாசா பிராண்ட் குர்த்தி தான். ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக அந்த குர்த்திஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்லேயும் ஹேண்ட்லேயும் மட்டும்தான் இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து சேம் மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் நெக் தான். நிறைய குர்த்திஸ் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பை பண்ண குர்த்திஸே நான் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேர் பண்ணலை. கொஞ்சம் குர்த்திஸ் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷியாகி பிராண்டு தான், ரீசெண்டாக வந்து பை பண்ணது. அந்த பிக் போல்டு சேலில் வந்து பை பண்ண குர்த்திஸ் தான் இது. 129 ருபீஸ்க்கு தான் வந்து பை பண்ணியிருந்தேன் இந்த குர்த்திஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் மட்டும்தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். பேலன்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து எந்த மாடலுமே கிடையாது. நெக்கில் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் மட்டும் இந்த மாடல் மட்டும் அதில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளாக் கலர் தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 டைம் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. காட்டன் தான் இது. நெக்லலாம் இந்த மாதிரி பைப்பிங் வந்து ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிங்க் கலர் லெகின் அண்டு ஷால் போட்டு வேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் எல்லாம் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட 150க்குள்ள குர்த்திஸ் வந்து நிறைய வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஷாப்பில் போய் பை பண்ணதாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த அளவு குவாலிட்டி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பில் தான் போய் வந்து பை பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரைஸே வந்து 200க்கு தான் வந்து குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்லாம் ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. இது வந்து நம்ம உள்ளெல்லாம் மாற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து அந்தளவு கிளியராக பண்ணியிருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலலாம் நிறைய நூல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஓவர்லாக் எல்லாமே பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த குர்த்தி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஜெகின் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வீடியோவில் காமிக்கலை, இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ அதெல்லாமே முன்னாடியே வந்து பை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் வேர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு எல்லாமே நம்ம கண்டிப்பாக வந்து ஓன் வந்து வேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி 150 இதெல்லாமே 150 ருபீஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10-15 குர்த்திஸ் வந்து நம்ம பை பண்ணி வச்சுருந்தாலுமே வீக்லி வந்து ஒரு 7-6 எப்படியுமே எல்லாத்துக்கும் சண்டே வந்து லீவாக தான் இருக்கும். ஸோ ஒரு 6 குர்த்திஸ் வந்து பார்க்கும்போதும் நமக்கு வந்து டெய்லி ஒன்று வந்து வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வாஷ் பண்ணாலுமே வந்து அந்த அளவுலாம் சீக்கிரமாக வந்து நாசம் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் தான். ஸோ எல்லா குர்த்திஸுமே வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சி ஒவ்வொன்றும் வந்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணது. இந்த குர்த்தியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து மெட்டீரியல் வந்து காட்டன் தான். ஸோ இந்த குர்த்தி எல்லாமே காட்டன் மெட்டீரியல் வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். நீ வரைக்கும் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதே இது நீங்கள் ரயான் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீயோட கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும். மற்ற எல்லாமே வந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த முட்டி அளவு தான் வந்து வரும் இதெல்லாமே. ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சைஸ் வந்து நான் எஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது வந்து கரெக்டாக முட்டி வந்து ஒரு 2 இன்ச்சு தான் வந்து கீழே வரும். ஸோ நீங்கள் வந்து சைஸ் வந்து எம், எல், எக்ஸ்எல் அந்த மாதிரி போகும்போது இதை விட கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு குர்த்தி. பிராண்டு வந்து ஃபியூஷன் தான். இதெல்லாமே எம்ஆர்பி வந்து 499. ஸோ நான் பை பண்ண ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ருபீஸ்க்கு தான் வந்து பை பண்ணியிருந்தேன். ஹேண்டில் வந்து இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து ஷார்ட்டாகவும் பேக்கில் வந்து லாங்காகவும் வரும். இதில் வந்து 2 பட்டன் மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ பேக்கில் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்டில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாடல். ஃப்ரண்டில் ஷார்ட்டாகவும் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மாடலே இப்படி தான் இருக்கும். பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் குர்த்தி தான் வந்து பார்க்க போகிறோம். அஜியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லோ கலர் நான் பை பண்ணுற டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லோ கலர் குர்த்தி தான். ஸோ நான் அதில் வந்து ஒரு 2 குர்த்தியாக என்னமோ தான் வந்து எல்லோ கலர் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொன்றும் வந்து ஷியாகி பிராண்டில் பை பண்ணியிருந்தேன். அது வந்து என்ன சொல்கிறது, அப்படி ஒரு அடிக்கிற எல்லோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் எல்லோ தான். இதில் வந்து உள்ளாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு பூ டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக் வந்து ரவுண்ட் நெக் தான். இதெல்லாமே காட்டன் தான். ஸோ காட்டன் மெட்டீரியல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம நார்மலாக ரயான் இருக்கிறத விட உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் தான். ஸோ உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்தளவு கிளியராக தெரியல. இது வந்து பிரைட்டாக தான் இருக்குது. வீடியோவில் கொஞ்சம் டல்லாக தெரியுது. நல்லாவே பிரைட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பட்டனுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஓப்பன் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவாசா பிராண்டு தான். பேக்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிசைன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச குர்த்தி தான் இது. ஒரு பிளாக் கலர் குர்த்தி. இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு. உள்ளே வந்து ஷார்ட்டான ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே எண்டில் வந்து ஒரு ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க சின்னதாக. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாடல் தான். ஆல்ரெடி இதெல்லாமே வேர் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கலரோ சரி எதுவுமே ஃபேட் ஆகலை. ஸோ நம்ம வந்து நீட்டாக வாஷ் பண்ணி காய போட்டு மடித்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நியூ குர்த்தி மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வேர் பண்ணும்போது லைட்டாக அயர்ன் பண்ணி வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக பை பண்ணது 129 ருபீஸ்க்கு. சேம் இதே இதில் வந்து ஒரு எல்லோ கலர் குர்த்தியும் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பிளைன் குர்த்தி தான். நெக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி மாடல் கொடுத்துருக்காங்க.
ஒரு பட்டன் மட்டும்தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷியாகி பிராண்டு தான். இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் வந்து நல்ல லென்த் வந்து இருக்கும். நீக்கு கீழே தான் உங்களுக்கு இந்த லென்த் எல்லாமே இருக்கும். காட்டன் குர்த்திஸ் மட்டும்தான் லென்த் வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக ரேயானை விட லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வந்து ரேயான் குர்த்திஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து லென்த்து வந்து கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பயப்பட தேவையில்லை. லென்த் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவையான லென்த் வந்து அதில் இருக்கும். ஸோ காட்டன் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அந்தளவு ஷார்ட்டாலாம் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு நீக்கு கீழே தான் வரும். ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ குர்த்திஸ் தான். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அதனால் இவ்வளோ தான் வந்து வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.